தினமொரு முட்டை ரெசிபி எபிசோட் 9. வெல்கம் டு ராஜி அக்கா கிச்சன். இன்றைக்கி பசங்களுக்கு ஏதாவது க்ரியேட்டிவாக பண்ணுவோங்கிறத யோசித்து தான் இந்த எக் இன் அ பேஸ்கெட்னுங்கிற ஒரு ரெசிபியை கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு தோசை மாவு நார்மல் தோசை மாவே எடுத்துக்கோங்க. பெப்பர் அண்ட் சால்ட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தோசை ஊற்றுற மாதிரியே நார்மல் தோசை மாதிரியே ஊற்றி 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஷார்ப்பு எட்ஜ் இருக்கிற கிண்ணத்தை எடுத்து சென்டர் பார்ட் ஆஃப் தோசையை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த தோசையை எடுத்து தனியாக வச்சுட்டு சென்டர் பார்ட்டில் மட்டும் முட்டையோட மஞ்சக்கரு உடையாத அளவுக்கு முட்டையை பொத்து ஊற்றி கேப் இருந்ததுன்னா அந்த இதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அதெல்லாம் கவர் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பெப்பர் அண்ட் சால்ட்டை தூவி விட்டு மசாலா ப்ரான் பெரட்டல் மசாலாவை இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கிற ப்ரான் பரட்டல் மசாலாவை லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். போய் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த தோசைக்கு ஸ்பெஷலாக செஞ்ச தொக்கு தான் அது. அந்த பெரட்டலை இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும். திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் அதே மசாலாவை தோசை ஃபுல்லாக அப்ளை பண்ணி சாப்பிட கொடுங்க. யம்மியாக இருக்கும். பசங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கும். தோசை மேலே ஊற்றி கொடுக்குறதோட தோசை மாதிரியே அப்படியே ஊற்றி கொடுத்து இது எப்படிடா இந்த ஆம்லேட் வந்துச்சுன்னு யோசிப்பாங்க. சாப்பிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன்.